Daily. Taste. தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பற்றி கருத்து தெரிவிக்கிறப்ப அவர் மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது அப்படிங்கிற தமிழ்நாட்டு கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியின் உறுதியான நிலைப்பாட்டை அவர் ஆதரிச்சிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, இட்ஸ் நாட் அ பிரின்சிபல் இஷ்யூங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைங்கிறது ஒரு பிரின்சிபலான ஒரு விஷயம். நீங்கள் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பின்மையும் தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில் அப்படின்னா அதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவினுடைய மோசமான ஆட்சி காரணம். இன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஜனநாயகம் என்பது எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுறது. அப்ப எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயத்துல தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கை மிகப்பெரிய துரோகமும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னா அதை மிக நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கணும். அது இது பாசிசம் பாயாசம் மாதிரி விஷயம் கிடையாது. நீங்க ஒரு ஜார்கனா நம்ம சொல்லிட்டு போக முடியாது. அது தென் மாநில மக்களை இந்திய அரசினுடைய முடிவெடுக்கும் அதிகாரங்களிலிருந்து முழுக்க முழுக்க விலக்கி வைக்கிற ஒரு விஷயம். தென் மாநில மக்கள் நம்ம கடுமையா உழைக்கிறோம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம். நம்மளுடைய வரி பணத்துல நம்ம ₹1 கட்டுறோம்னா 29 பைசா தான் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு திருப்பி தர்றாங்க. இது வரைக்கும் 41% நமக்கு வரி வந்துட்டு இருந்தது. இப்போ 40% ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதுங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்படி வந்தா தமிழ்நாடு மட்டுமே 35,000 கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கும். இதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நமக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எதிர்கட்சி வரிசையில இருந்தாலும் கடந்த நாடாளுமன்றத்தை விட இந்த நாடாளுமன்றத்துல நாங்க ஒரு பலம் பொருந்திய வகையில இருக்கிறதுனால நிறைய விஷயங்களுக்கு நாங்க கடுமையா போராட முடியுது. ஆனா அதுவே எண்ணிக்கையே இல்ல, எண்ணிக்கை ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல, தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநில மக்களை நீங்க ஒரு மாதிரி நம்மளுடைய அதிகாரத்திற்கான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நம்மளை வெளியில தூக்கி எறிகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை அவர் மறுபரிசீலனை செஞ்சு ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பா பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2-3 விதமா இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்றது ரொம்ப சரியான விஷயம். இப்ப தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு நீங்க தொகுதி மறுவரையில தொகுதி குறையும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க. அதுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நான் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டுல குறையாது அப்படின்னு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க. ஆனா அதே போல தமிழ்நாடு அல்லாத தென் மாநிலங்கள் அல்லாத மக்கள் தொகை அதிகம் மிகுந்த மாநிலங்கள்ல தொகுதி உயராது அப்படின்னு அவர் எந்த உத்தரவாதியா சொல்றாரா? சொல்ல மாட்டாங்க. நமக்கு தொகுதி குறைஞ்சாலும் ஒண்ணுதான், மத்த மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு தொகுதி அதிகமானாலும் ஒண்ணுதான். நமக்கு இதே 39 தொகுதி பிளஸ் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இன்று 80 இருக்கிற தொகுதி 160 ஆனாலோ, இல்லை பீகார்ல 40 இருக்கிற தொகுதி 80 ஆனாலோ, மகாராஷ்டிராவில் 42 இருக்கிற தொகுதி 84 ஆனாலும் அப்பவும் அது நம்மளை பாதிக்கும். அதனால இது இந்திய ஜனநாயகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் மாநிலங்களை இந்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் நம்மளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தீவிரமான ஒரு அரசியல் முயற்சியை ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத மிக கடுமையான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக செய்யறாங்க. அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறப்ப தாவேகாவின் தலைவர் உட்பட தமிழ்நாடு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மிக ஒரு கவனமான ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவனமா பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். Taste Daily. Taste.